பசுபதி வந்து ஓடி போய் முதல்ல டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. என்னப்பா இவன் அந்த அளவு மிரட்டுறான், அவனுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, வேறு வழி இல்லைம்மா, ராகு வந்து அவன் பிடியில் மாட்டிட்டு இருக்காமா, அவன் வந்து ஒரு கிறுக்குமா, அவன் என்ன வேணாலும் செய்வாமா, மற்ற 2 பேரை கூட நம்பிடலாமா, ஆனால் அந்த விஜய் இருக்கான் பாரு, அவனை நம்பவே முடியாது, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு சென்னைக்கு ரீச் ஆகிறாங்க. சென்னைக்கு ரீச் ஆனோன்னு கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, வந்துட்டிங்களா, நேராக காவேரி வீட்டுக்கு போங்க, காவேரி வீட்டில் போயிட்டு காவேரி கிட்ட வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, அப்படின்னா உன் பையனை நீ மறந்துடணும், சரி சரி இப்போ என்ன அங்கே போய் நான் மன்னிப்பு கேட்டு டாக்குமெண்ட் கொடுக்கணும், சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கொடுத்துட்டா என் பையனை விட்டுருவேல, நான் கண்டிப்பாக விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக வந்து இவர் வந்திருக்காரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டியூஷனை பாட்டியெல்லாம் திட்டுறாங்க. எங்களை வந்து பாடப்படுத்தி எடுக்க தான் இங்கே வந்திருக்கியா, மறுபடியும் எதுக்கு இங்கே வந்திருக்க பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு. பசுபதி வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ண நான் வரல, நான் வந்தது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக, உங்கள் வீட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இங்கே பாருமா, சந்தனா கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரத்தையும் நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உன் வீடு உனக்கு தான் சொந்தம், இதுக்கு எனக்கு சொந்தம் கிடையாது, புரியுதா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உன் மாப்பிள்ளைங்கிட்ட சொல்லிவிடு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா ஒன்றும் புரியல, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ஏய் பசு, நீயா இப்படிலாம் பேசுகிற, நம்பவே முடியலையே அப்படின்றாங்க. இந்த வேணா ஒரிஜினல்லாம் செக் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு காவேரி வாங்கி செக் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரிஜினல்மா, எதுக்காக இந்த மாற்றம் ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு, அந்த ஒரிஜினல் எல்லாத்தையும் காவேரி வாங்கிக்கோ காவேரி, அந்த ஆள் கிட்ட பசு வந்தாரா அப்படின்னா, ஆமாம் வந்தார், எல்லாத்தையும் ஒரிஜினல் கொடுத்தாரு அப்படின்றாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பு அப்படின்னோடனே, என்னங்க நடக்குது, எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலங்க, ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னோடனே, நான் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க காவேரி. இங்கே பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கை எடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் உங்கள் வீடு உங்களுக்கு தான் சொந்தம், இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் உங்கள் மாப்பிள்ளைங்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிட்டு வராரு. அதை கேட்டுட்டு வந்து ஒன்றுமே புரியாமல் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பசுபதி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை காட்டு அப்படி சொல்லிட்டு சாரதா வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஆமாடி, நம்ம வீட்டு பத்திரம்டி, ஏங்க உண்மையிலேயே சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பத்திரம் நம்மளுக்கு வந்துச்சுங்க, நம்ம வீட்டு நம்மளுக்கு வந்துச்சுங்க அப்படி சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவோட படத்தை பார்த்து அழறாங்க. இங்கே காவேரிக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கங்காவுக்கு எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து மீட் பண்ணுறாரு பசுபதியை. அப்போ வந்து விஜய் வந்து ராகவ ஒப்படைச்சிட்டு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் பேச்சுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் உனக்கு, இதுக்கப்புறம் எங்கள் சைடு நீ திரும்பக்கூடாது, முக்கியமாக காவேரி வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குன்னு நினச்சின்னா மாப்பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம், சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாரையும் முறைச்சிட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மாப்பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து அப்பாடா அத்தைக்கு நம்ம வீட்டை மீட்டு கொடுத்துட்டோம், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் விஜய் அப்படி சொல்லிட்டு விஜயை 2 பேரும் நிவீனும் குமரனும் பாராட்டுறாங்க. இங்கே வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்து யமுனா வீட்டுக்கு வராங்க. என்னம்மா இது, உண்மையிலே இது நடந்ததா, ஒன்றுமே புரியல, அதாண்டி எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படின்னோடனே விஜய் அதுக்கப்புறமா நிவீன் குமரன் 3 பேருமே வராங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் இந்த பிளானே போட்டது, நாங்கள் வந்து கூட ஹெல்ப் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சாரதா வந்து விஜயை பாராட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன தம்பி பண்ணுறது, இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்துட்டிங்களா, ஆமாம் பின்ன என்ன, நீங்கள் பண்ணது பத்தாதுன்னு என் புருஷன் வேறு மாட்டி விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்னடி கங்கா இப்படி பேசுகிற, அப்போது நம்ம வீட்டு நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, எனக்கா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அப்போது நம்ம வீட்டை மீட்டு கொடுத்தது உனக்கு பெரிய விஷயமா தெரியல, மீட்டு கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த பசுபதி கரை வச்சு பழி வாங்குவானே அப்படின்னோடனே, அவன் வாங்கினா வாங்கிட்டு போகிறான், அதுக்காக நம்ம வீட்டை மீட்டு கொடுத்தவங்கள தேவையில்லாமல் பேசினா அவ்வளோதான் கங்கா அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. வந்து காவேரி போய்ட்டு அப்படியே கண் கலங்கி வந்து விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. தேங்க்ஸுங்க, எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு.